தமிழ்நாட்டில் 3 ஆண்டுகளில் 12,498 கோடி ரூபாய் டோல்கேட் வசூல் நடந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கும் நிலையில் சரியான இடைவெளியில் டோல்கேட் இயங்குகிறதா என்றும் பயண செலவில் டோல்கேட் கட்டணங்கள் ஏற்படுத்தும் தாக்கம் என்ன என்பது குறித்தும் மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். நம்மளிருந்து சென்னைக்கு மெடிக்கல் இஷ்யூவாக வர நாங்கள் மாதம் 2-3 டைம் வருவோம். ஃபேமிலியோட தான் வருவோம். பார்த்தீங்கன்னா டேக்ஸு அதிகமாக டேக்ஸ் வாங்குறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அந்த டேக்ஸு நாங்களும் சாலை வரி கட்டுறோம், வண்டிக்கு வரி கட்டுறோம், வண்டிக்கு எவ்வளோ வரி கட்டிருக்கோம், நிறைய வரி எவ்வளோ வரி போடுறாங்க. இந்த சாலை வரியும் நம்ம சேர்த்து வாங்குறோம். பார்த்தீங்கன்னா டோல்கேட்டு அதிகமான டோல்கேட்டுக்கு மட்டுமே ஒரு டைம் நாங்கள் வந்து போகிறதுக்கு 1500 2000 வரை செலவாகுதுங்க ஐயா. அதுக்கு சாலையும் சரியாக பராமரிக்க மாட்டேங்கிறாங்க. நல்லபடியான தரமான சாலை கொடுத்தாங்கன்னா கூட போதும், அதுவும் கிடையாது. டோல்கேட்டும் வந்து சரியா மெயின்டைன் பண்ண மாட்டேங்கிறாங்க. டிராவல் பண்ண பிசினஸ் ரிலேட்டடா ஸோ எவ்ரி டைம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து சென்னை வரக்கு ஒரு 1000 ரூபா ஆகுது, சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போறக்கு ஒரு 1000 ரூபா ஆகுது. அந்த 1000 ரூபா கொடுத்தாலும் எங்களால் ஃபாஸ்ட்டாக டிராவல் பண்ண முடியுதானே கிடையாது. ஒரு டோல்கேட்டு ஒரு 10 நிமிஷம் நிற்க வேண்டியதா இருக்கு. ஒரு இது ஸ்கேன் ஆகுறது இல்லை. ஸ்கேன் ஆச்சுனாலும் அமௌண்ட் வந்து நாங்கள் ஸ்கேன் ஆச்சுனாலும் அமௌண்ட் டபுள் டைம் டெபிட் ஆகுது, அப்புறம் ரிப்பீட் ஆகுது. நாங்கள் 2 டபுள் சார்ஜ் கொடுத்து போக வேண்டியதாக இருக்கு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் ரோடு பார்த்தீங்கன்னா ஒரு வெரி 40 கிலோமீட்டர்ஸ் 50 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் வந்து ஒரு டோல்கேட் இருக்கு. அண்ட் ரோடு அவ்வளோ குவாலிட்டியா இல்லை. லைக் நிறைய சிக்னல்ஸ் போட்டிருக்காங்க, நிறைய டைவர்ஷன்ஸ், டேக் டைவர்ஷன், பாலம் கட்டுறேன், அதை கட்டுறேன், இதை கட்டுறேன். அப்போ அதெல்லாம் கட்டி முடிச்சு டோல் காசு கலெக்ட் பண்ணாங்கன்னா ஓகே. டோல்கேட் தான் சார் பைசா வாங்குறாங்க. ஆனால் ரோடு எதுவுமே சரியில்லை சார். ரோடு எதுவுமே இல்லை. வசூல் மட்டும் நல்லா பண்ணுறாங்க போகிறாங்க. ரோடு வசதி எதுவுமே சரியில்லை. ஒரு நாளைக்கு டோல்கேட்டு 2000 ரூபா 1500 ரூபா இப்படி ஆகுது. ஓடுனா தான் எனக்கு பைசா. அது கூட எதுவும் இல்லை. டோல்கேட்டே பாதி பிடிங்கிறாங்க. ஆனால் ரோட் டாக்ஸ் என்ன வாங்குறாங்க போகிறாங்க. ஆனால் எதுவுமே ரோடு சரியில்லை. ஒரு 30 கிலோமீட்டர் தள்ளி டோல்கேட் வச்சுக்கிறாங்க. நம்ம எவ்வளோதான் சீக்கிரம் ஃபாஸ்டாக் அமௌண்ட் பே பண்ணால் கூட 10-15 நிமிஷம் நிற்க வேண்டியதாக இருக்குது. அப்புறம் எதுக்கு அந்த டோல்கேட்டு? அப்போ எதுக்கு ஃபாஸ்டாக் எதுக்கு இருக்குது? இமீடியட்டாக பாஸ் ஆகிட்டு போகிறது தானே ஃபாஸ்டாக் வச்சுருக்குது. நம்ம இங்கே 15 நிமிஷமாக நிற்க வேண்டியதாக இருக்குது. ஒரு டோல்கேட்லேயே 10 நிமிஷம் 5 நிமிஷம் நிற்கிறதுக்கு அதுக்கு எதுக்கு டோல்கேட்டு? அதுவும் பார்த்தீங்கன்னா ரோடும் சரி கிடையாது, எந்த ரோடுமே சரி கிடையாது. என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு எனக்கும் தெரியல. அதுக்கேற்ற மாதிரி அங்கேயும் லேட் பண்ணுறாங்க. டோல்கேட்லேயும் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் இமீடியட்டாக அது ரிலீவ் பண்ணி அனுப்பணுன்ற எண்ணமே அவங்களுக்கு கிடையாது. அப்படியே ஒவ்வொருத்தராக பார்த்துட்டு பேசிட்டு ரொம்ப லேட் பண்ணுறாங்க. அதுக்கு ஏதாவது இமீடியட்டாக அனுப்புறதுக்கு என்ன வழியோ அதை கொஞ்சம் பார்க்கணும். மக்கள் குரல் பகுதியில் ஸ்ரீபெரும்புதூர் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtv@dttv.in.